உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் புலிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சிவனடியார் கர்ணன். இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இவர் கோவிலுக்கு சென்றுவிட்டு உணவு விடுதி ஒன்றில் உணவருந்தி கொண்டிருந்த வேளையில் நல்லுக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த நபர்கள் இவரிடம் எங்களுக்கு குறிபார்க்க வேண்டும் என்று பிரச்சனையை துவங்கியுள்ளனர். அப்போது நான் வெள்ளி மற்றும் செவ்வாய் ஆகிய 2 தினங்களில் மட்டுமே இந்த வேலையை பார்ப்பேன் என்று கூறிய அவரிடம் வம்பிழுத்த நபர்கள் தகாத வார்த்தைகளை கூறி அவரை திட்டியுள்ளனர். இந்நிலையில் அந்த இடத்தை விட்டு வெளியேறிய சிவனடியார் கர்ணன் தனது சொந்த ஊரான புலிக்குளம் கிராமத்திற்கு வந்தடைந்துள்ளார். பின்பு இந்த 6 பேர் கொண்ட நபர்கள் அவரை தாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு புலிக்குளம் கிராமத்திற்கு உரிய ஆயுதங்களோடு வந்திருக்கின்றார்கள். இந்நிலையில் விழித்து கொண்ட கிராம மக்கள் அவர்களை விரட்டி அடித்து கர்ணனை காப்பாற்றி உயிருடன் மீட்டுள்ளனர். இந்நிலையில் 6 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் வசமாக புலிக்குளம் கிராமத்தில் மாட்டிக்கொண்டார். அவரிடம் விசாரித்த போது அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டார். அவர் தற்போது காவலர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சிவனடியார் கர்ணன் அவர்களிடம் கேட்டபோது அவர் கூறிய பதில் இதோ உங்கள் பார்வைக்கு. மாட்டிக்கொண்ட அனைவரும் நல்லுக்குறிச்சி மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவானமையர் நான் ஒரு சிவனடியார். இந்த மாதிரி ஹோட்டலில் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஹோட்டலில் என்னுடைய அண்ணன் மாதிரி எல்லாருமே நான் இன்றைக்கி ஒன்று கூட்டிகிட்டு வந்தோம். நான் அங்கே ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு அவங்கெல்லாம் வெளியாகிட்டாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பணம் கட்டுறதுக்காக. வெளியில் அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் யார் என்னன்னு தெரியாது. பிறர் சாதிக்காரன்றது எனக்கு அது யாருன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி நல்லுக்குறிச்சி அவங்க தேவருன்றது எனக்கு தெரியாது. அப்போது அவங்க திடீர்னு வந்தவுடனே எனக்கு குறி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தம்பி செவ்வாய்க்கிழமை பார்ப்பேன், வெள்ளி செவ்வாய்க்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன். வந்தவுடனே முன்னாலே அவன் வந்தவுடனே என்ன சாதிக்காரண்டாவேன் அப்படின்ட்டு இன்னொரு பையன் கேட்டேன். இந்த மாதிரி நான் தேவேந்திர வேளாளர் அப்படின்றது அவங்களுக்கு முன்னாலே தெரியும். வந்தவுடனே நம்ம நீ இன்றைக்கி குறி சொல்ல மாட்டியா இப்போதைக்கு அப்படின்னு எனக்கு வாக்குவாதத்தில் என்னோடய பூநூலை அத்து எறிஞ்சிட்டாங்க. அதை கத்தியை வச்சு அவன் 3 பேருமே என்னோடய பூநூலை அத்து எறிஞ்சாங்க. நான் அடியார் சிவனடியாரில் ஒரு உத்தரகோசமங்கல அன்னம்பளிப்பு நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். அது தேவேந்திர வேளாளர்னு தெரிஞ்ச உடனே தான் நான் 2 பேர்த்துக்கும் மல்லு கட்ட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மல்லு கட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதோட நான் உனக்கு 10 நிமிஷத்தில் கழுத்து எடுத்துட்டோம்னா அதோட 6 பேர் என்னுடைய வீடு இதுதான் இந்த லொக்கேஷனு. இந்த மாதிரி என்னை கொலை பண்ணுறதுக்கு 6 பேரையும் இந்த ஊரை எல்லாருமே பயலுக்கு எல்லாருமே தேடி இதுக வந்த உடனே எல்லாமே கிராமமாக அவனை ஒருத்தனை பிடிச்சாச்சு. இப்போ பிடிச்சி கொடுத்தோடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி நிறைய நம்ம ஆளுகளை பார்த்தே குறி வச்சு எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ என்னை யாருன்னு என்னன்னே தெரியாது, என்ன சாதிக்கான்னு தெரியாது. ஆனால் அதை எல்லாருமே சாதிக்காரனா இப்போ உற்பத்தி பண்ணுறாங்க. இது இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்கக்கூடாது. இனிமேல் நம்ம ஆளுகள்லாம் மொழிப்பாக இருக்கணும். என்ன ஒரு முடிவு நம்மளுக்கு தெரியும். இது நல்லுக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவங்க நம்மளை இது பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் தான் கேட்டு கொடுக்கணும். தேவேந்திர வேளாளர்.